கௌமாரிகா காண்டம் 13ஆம் அத்தியாயம் சதருத்ரிய லிங்கங்கள். நாரத மாமுனிவர் கூறினார். அந்த மாமுனிவரின் வார்த்தைகளை செவிமடுத்த அரசன் இவ்வாறு கூறினான். நான் ஒருபோதும் உம்மை விட்டுவிட்டு வேறு ஒருவரிடமும் செல்ல மாட்டேன். உம்முடைய அருளை பெற்ற நான் மனிதர்களுக்கு அனைத்து சித்திகளையும் ஆன்மீக ஆற்றல்களையும் அருளும் அந்த லிங்கத்தை இன்றே வழிபடப் போகிறேன். இவை அனைத்தும் வந்த வழியே செல்லட்டும். அரசனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் கொக்கு, கழுகு, ஆமை மற்றும் ஆந்தை ஆகியவையும் லோமச முனிவரை வணங்கி அதே கருத்தை கூறின. அனைவரிடமும் நட்புடன் பழகும் அந்த அந்தணர் அப்படியே ஆகட்டும் என்று கூறினார். ஞானம் பெற தகுதியுடையவர்களாய் சீடர்களைப் போல தன்னை வணங்கிய அவர்கள் அனைவருக்கும் அவர் ஆசி வழங்கினார். தன்னை வணங்கியவர்களிடம் கருணையும் கனிவும் கொண்டு அவர்களுக்கு அருள விரும்பிய அந்த முனிவர் சைவ சமயத்தின் புனித நூல்கள் விதிமுறைகளின்படி லிங்க வழிபாட்டு முறையை அவர்களுக்கு உபதேசித்தார். தீர்த்த யாத்திரையை புனித தலங்களுக்கு செல்வதை விட நல்லவர்களின் சகவாசம் மிகவும் மேலானது என்று கூறுவது மிகவும் பொருத்தமானதே. நல்லவர்களின் சபையானது பழங்களை உடனடியாக முதிர்ச்சி அடைய செய்யும் ஓர் அற்புதமான முன்னெப்போதும் இல்லாத சூரிய உதயத்தை போன்றது. அது அகற்றுவதற்கு மிகவும் கடினமான துயரங்களையும் துன்பங்களையும் உடனடியாக நீக்கக்கூடியது. இது சிறப்பானது. ஏனெனில் இது சூரியனை போல வெளிப்புற இருளை அல்லாமல் உள்ளத்தில் உள்ள இருளை முழுமையாக நீக்குகிறது. நல்லவர்களின் சபையுடனான தொடர்பால் ஏற்படும் மகிழ்ச்சி எனும் அமிர்தத்தின் அலைகள் அனைத்தும் மிகச் சிறந்தவை. அவை உண்மையான அமிர்தத்தை போன்றவை. அவை 6 சுவைகளையும் கொண்டவை. சர்க்கரை மற்றும் தேனை போல இனிமையானவை. அதன் பிறகு சிவனாரின் கட்டளைப்படி சான்றோர்களின் சகவாசத்தை பெற்ற மார்க்கண்டேய முனிவர் மற்றும் அரசன் ஆகியோரை முன்னணியில் கொண்டு அவர்கள் அனைவரும் தங்கள் கிரியா யோகத்தை, அதாவது புனித சடங்குகளை செய்வதை தொடங்கினர். அவர்கள் தவத்தில் ஈடுபட்டிருந்த போது ஒருமுறை புனித தலங்களுக்கு செல்லும் எனது பயணத்தின் ஒரு பகுதியாக லோமச முனிவரை சந்திக்கும் ஆவலுடன் நான் அவ்விடத்திற்கு சென்றேன். புனித தலங்களுக்கு செல்வதோடு தொடர்புடையதாக அங்குள்ள சான்றோர்களை சந்திப்பதும் புனித பயணத்தின் ஒரு பகுதியாகும். மன்னா, நல்லவர்கள் மட்டுமே விரும்பி சென்று தங்கும் இடமே அத்தகைய புனிதமான இடமாக கருதப்படுகிறது. உரிய மரியாதையும் உபசரிப்பும் நிறைவடைந்த பின்னர் நான் சற்று ஓய்வெடுத்த பின்னர் நாடிஜங்கன் தலைமையில் இருந்த அவர்கள் எனக்கு பணிந்து வணங்கி இவ்வாறு வினவினர். அவர்கள் நாடிஜங்கன் மற்றும் பலர் கூறினர். புனிதமான அந்தணரை, நாங்கள் நால்வரும் எங்கள் சொந்த செயல்களால் ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக வீழ்ச்சி அடைந்துள்ளோம். அந்த சாபத்திலிருந்து விடுபட எங்களுக்கு ஏதேனும் ஒரு புனித தலத்தை குறிப்பிடுங்கள். முனிவரே, இந்த பூமியின் இப்பகுதி எந்த பலனையும் தருவதில்லை. ஆனால் பாரத தேசமும் பல வளங்கள் நிறைந்தது. அங்கேயும் கூட அனைத்து தீர்த்தங்களின் புனித நீராடல் தலங்களின் பலன்களையும் பெறக்கூடிய ஒரு இடத்தை குறிப்பிடுங்கள். அவர்கள் அவ்வாறு வினவிய போது நான் அவர்களிடம் கூறினேன், சம்பர்த்தரை அணுகுங்கள். அனைத்து தீர்த்தங்களின் பலன்களையும் அடைவதற்கு ஏற்ற பூமி பகுதி எங்குள்ளது என்பதை அவரே உங்களுக்கு துல்லியமாக கூறுவார். அவர்கள் வினவினர், அந்த யோகி எங்கே இருக்கிறார்? அவரை குறித்து எங்களுக்கு முன்னரே தெரியாது. சம்பர்த்தரை சந்திப்பதன் மூலம் விடுதலை பெறுவது எங்களுக்கு கிடைத்த பெரும் பேறு. அவரை குறித்து உங்களுக்கு தெரிந்தால் எங்களுக்கு கூறுங்கள். நண்பரின் தொடர்பு ஒருபோதும் வீண் போகாதல்லவா? மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து சிந்தித்த பின்னர் நான் அவர்களிடம் கூறினேன், அந்த சம்பர்த்தர் வாரணாசியில் வசிக்கிறார். அவர் ஒரு மறைவான லிங்கத்தை வழிபடுபவர். உடல் முழுவதும் தூசு படிந்த நிலையில் ஆடையின்றி இருப்பார். குதபம் எனப்படும் பகலின் 8வது முகூர்த்த வேளைக்கு பின்னர் பிச்சை எடுத்து கிடைக்கும் உணவை மட்டும் அவர் உட்கொள்கிறார். பாத்திரங்களுக்கு பதிலாக தனது கரங்களிலேயே உணவை வைத்து உட்கொள்கிறார். அவர் எல்லா வகையிலும் பற்றற்றவராக திகழ்கிறார். பிரணவம், அதாவது ஓம்காரம் என்று போற்றப்படும் பரம்பொருளான பிரம்மத்தை அவர் தியானிக்கிறார். மாலையில் உணவு உட்கொண்ட பிறகு அவர் காட்டிற்கு செல்கிறார். இந்த மகத்தான யோகியை குறித்து பலருக்கும் தெரிந்திருக்காது. அவர் யோகிகளுக்கு தலைவரானவர். அவரை போலவே புறத்தோற்றம் கொண்ட மற்றும் லிங்கத்தை அணிந்த வேறு சிலரும் உள்ளனர். அந்த முனிவரை நீங்கள் அடையாளம் காண உதவும் வகையில் அவருடைய அடையாளங்களை நான் விவரிக்கிறேன். இரவில் பொதுமக்களுக்கு தெரியாமல் ஒரு பிணத்தை, சவத்தை முக்கிய சாலையில் வைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அருகிலேயே மறைந்திருக்க வேண்டும். அந்த இடத்திற்கு வந்து திடீரென திரும்பி செல்பவரே சம்பர்த்தர் ஆவார். அவர் ஒருபோதும் பிணத்தின் மீது கால் வைத்து நடக்க மாட்டார் என்பதில் ஐயமில்லை. அவரை பணிவுடன் அணுகி உங்களுக்கு வேண்டியதை வேண்ட வேண்டும். யார் என்னை குறித்து
உங்களிடம் கூறினார்கள் என்று அவர் உங்களிடம் வினவினால், நீங்கள் என்னை குறித்து கூறுங்கள், உடனே உங்களை குறித்து குறிப்பிட்டு பின்னர் அவர் தீயில் இறங்கினார் என்று கூறுங்கள். இதனை கேட்டதும் அவர்கள் அனைவரும் என் யோசனையை செயல்படுத்தினர். அவர்கள் வாரணாசியை அடைந்து சம்வர்த்தரை கண்டதும் அறிவுறுத்தியபடியே செய்தனர். அவர்கள் வைத்திருந்த பிணத்தை கண்ட சம்வர்த்தர் மிகுந்த பசியுடன் இருந்த போதிலும் அங்கிருந்து திரும்பினார். அவர் வேகமாக செல்வதை கண்டு அவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். பிராமணரே, சற்று நில்லுங்கள். பெருவழியில் சென்று கொண்டிருந்த அவரிடம் அவ்வாறு கூறினர். அவர் விலகி செல்லும் போது, திரும்பி செல்லுங்கள், நீங்கள் என் அருகில் எங்கும் வரக்கூடாது, அது உங்களுக்கு நல்லதல்ல என்று அவர்களை கடிந்து கொண்டார். பின்னர் அவர் வெகு தொலைவில் உள்ள ஒரு ஏரிக்கு சென்று கோபத்துடன் அனைவரிடமும், யாரால் நான் குறிப்பிடப்பட்டேன், விரைவாக கூறுங்கள், அப்போதுதான் என் சாபத்தின் நெருப்பால் அவரை சாம்பலாக்க முடியும், அல்லது உண்மையை சொல்லாவிட்டால் உங்களை எரித்து விடுவேன் என்றார். அவர்கள் நடுநடுங்கிக் கொண்டே அந்த முனிவரிடம் நாரதரால் என்று கூறினர். பிறகு அவர் மீண்டும் அவர்களிடம், அந்த புறங்கூறும் நபர் இப்போது எங்கே சென்றிருக்கிறார்? எல்லா உலகங்களிலும் அவர் இப்போது எங்கே இருக்கிறார்? பெயரளவில் மட்டும் பிராமணராக இருக்கும் அந்த இழிவான நபரை நான் சாம்பலாக்குவேன் என்று கேட்டார். அவர்கள் பயந்து போய் மீண்டும் அந்த முனிவர்களிடம் கூறினர். அவர்கள் கூறினர், சிறந்த பிராமணரே, அவர் எங்களது முன்னிலையில் உங்களை குறித்து குறிப்பிட்ட பின்னர் உடனடியாக தீயில் இறங்கினார். அதற்கான காரணம் எங்களுக்கு தெரியவில்லை. சம்வர்த்தர் பதிலளித்தார், அவர் செய்ததையே நானும் செய்திருப்பேன். எனவே உங்கள் காரியம் என்னவென்று கூறுங்கள். உங்களுக்காக நான் இங்கே நீண்ட நேரம் காத்திருக்க போவதில்லை. அர்ஜுனன் கூறினான், தேவ முனிவரே, நாரதரே, நீங்கள் தீயில் இறங்கி இருந்தும் எவ்வாறு மீண்டும் உயிருடன் வந்தீர்கள்? இந்த அதிசயத்தை எனக்கு விளக்குங்கள். நாரதர் கூறினார், பரத குலத்தோனே, நெருப்போ கடலோ காற்றோ மரமோ மலையோ அல்லது ஆயுதம் எதுவுமே என் உடலை அழிக்கும் ஆற்றல் கொண்டவை அல்ல. மேலும் சம்வர்த்தர் என்ன எண்ணினாரோ அதையே நான் செய்தேன். நான் கௌரவிக்கப்பட்டேன். தீயில் இறங்கிய பின்னரும் நான் எந்த பாதிப்பும் இன்றி வெளியே வந்தேன். பால்குணனே, ஒருவன் எப்படி மலர் மண்டபத்திற்குள் சென்று வருகிறானோ அதே போலவே நானும் தீயில் இறங்கி வெளியே வந்தேன். இப்போது அதன் பின்னர் என்ன நிகழ்ந்தது என்பதை கேளுங்கள். சம்வர்த்தர் அவர்களிடம், அதாவது மார்க்கண்டேயர் மற்றும் பிறரிடம் இவ்வாறு கூறினார், அந்த பாதையை சடலம் அல்லது எலும்புகள் இல்லாமல் சுத்தப்படுத்துங்கள். எனக்கு பசியாக இருக்கிறது. நான் பிச்சை ஏற்பதற்கான நகருக்குள் செல்ல போகிறேன். என்னிடம் உங்கள் வினாக்களை வினவுங்கள். அவர்கள் கூறினர், ஒரு சாபத்தின் காரணமாக நாங்கள் வீழ்ச்சியுற்றோம். உங்கள் அருளால் நாங்கள் விடுதலை அடைவோம். சிறந்த முனிவரே, உங்களுக்கு பணிந்து நிற்கும் எங்களுக்கு அதற்கான வழியை கூறுங்கள். சம்வர்த்தரே, ஒரு மனிதன் அனைத்து தீர்த்தங்களின் புனித நீர்நிலைகளின் பலனையும் அடையும் அந்த தீர்த்தத்தின் பெயரை கூறுங்கள். அங்கே நாங்கள் தங்குவோம். சம்வர்த்தர் பதிலளித்தார், குமாரர் மற்றும் துர்கா தேவிக்கு வணக்கத்தை செலுத்திய பின்னர், சிறந்தவர்களே, மகிசாகர சங்கமம், மகி நதியும் கடலும் சங்கமிக்கும் இடம் எனப்படும் தீர்த்தத்தை குறித்து நான் உங்களுக்கு கூறுகிறேன். இந்திரத்யும்னன் என்னும் அறிவார்ந்த சிங்கத்தை போன்ற மன்னன் செய்த யாகங்களின் மூலம் இப்பூமி 2 அங்குலங்கள் மேலே உயர்த்தப்பட்டது. விறகுகள் எரிந்ததால் பூமி அப்போது வெப்பத்தால் வாடியது. அதிலிருந்து நீரோடை ஒன்று வெளிப்பட்டது. அனைத்து தேவர்களும் அதை வணங்கினர். அது மகி நதி என்று அறியப்பட்டது. அதன் நீரில் பூமியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களின் தன்மையும் அடங்கியுள்ளதாக அறியப்படுகிறது. மகி என்ற நதி மாலவக நாட்டில் உற்பத்தியாகிறது. இது ஒரு மங்களகரமான நதி. இதன் 2 கரைகளும் மிகுந்த புண்ணியம் வாய்ந்தவை. இது தெற்கே கடலில் கலக்கிறது. மகி எனும் அந்த பெருநதி அதன் தொடக்கத்திலிருந்தே அனைத்து தீர்த்தங்களின் தன்மையையும் கொண்டதாக திகழ்கிறது. அப்படி இருக்க நதிகளின் தலைவனான கடலுடன் அது சங்கமிக்கும் இடத்தின் புனிதத்தை குறித்து என்ன ஐயம் இருக்க முடியும்? மகி நதியின் நீரில் 20,600 புனித தீர்த்தங்கள் மற்றும் நதிகளின் சாராம்சம் அடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அவற்றுள் வாரணாசி, குருக்ஷேத்திரம், கங்கை, ரேவா நதி, சரஸ்வதி, தாபி, பயோஷினி, நிர்விந்தியா, சந்திரபாகா, இராவதி, காவிரி, சரையு, கண்டகி, நைமிஷம், கயை, கோதாவரி, அருணா, வருணா ஆகியவை மற்றும் நூற்றுக்கணக்கான பிறவும் அடங்கும். பூமியில் உள்ள புனித நதிகள். குமாரனின் ஸ்கந்தனின் வாக்கின்படி பூமியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடுவதால் கிடைக்கும் பலனை மகி நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராடுவதன் மூலமே பெறலாம் என்று கூறப்படுகிறது. அனைத்து தீர்த்தங்களின் சங்கமத்தையும் ஒரே இடத்தில் காண நீங்கள் விரும்பினால் மிகுந்த புண்ணியம் வாய்ந்த மகி சாகர சங்கமத்திற்கு செல்லுங்கள். நானும் முன்பு பல ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தேன். ஆனால் நாரதருக்கு அஞ்சி இங்கு குடிபெயர்ந்தேன்.
அவர் அருகிலேயே இருந்தார். அவர் வதந்திகளை பரப்புவதில் வல்லவர். யாகம் செய்து கொண்டிருக்கும் மருத்தனிடம் என்னை குறித்து அவர் கூறிவிடுவாரோ என்பதுதான் என் அச்சம். மருத்தனுக்கு நான் மிகவும் அஞ்சுவதால் ஆடையற்ற பல முனிவர்களுக்கு மத்தியில் அவர்களில் ஒருவராக வேடமணிந்து இங்கே தங்கியிருக்கிறேன். மேலும் இங்கே கூட நாரத மாமுனிவர் என்னை குறித்து நிச்சயம் குறிப்பிடுவார். அத்தகைய அவதூறு பேசுபவரின் செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கின்றன. இதை நீங்கள் அனைவரும் வேறு எவரிடமும் எங்கும் கூறக்கூடாது. அரசன் மருத்தன் தனது யாகத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை பிடித்து வர முயற்சித்து வருகிறான். மற்றொரு காரணமும் உண்டு. தேவர்களின் குருவான என் சகோதரர் பிரகஸ்பதி அவனை விட்டு விலகிவிட்டார். அவனது முந்தைய குருவான அங்கிரசின் மகன் நான் என்பதை அறிந்து அவன் என்னை தனது யாகத்தில் ருத்விக்காக யாகம் நடத்தும் புரோகிதனாக இருக்க விரும்புகிறான். வன்முறை மற்றும் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதும் அவித்யையின் அறியாமையின் பகுதியாக அமைந்ததுமான யாக செயல்பாடுகளால் எனக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் வேதங்களில் குறிப்பிட்டுள்ளபடி குச்சிகள், மலர்கள், தர்பை, புல் போன்ற உயிரற்ற பொருட்களை கொண்டு செய்யப்படும் யாகம் இது. உயிரற்ற பொருட்களை கொண்டு இது செய்யப்படுவதால் அதன் பலன் அத்தன்மையிலேயே அமையும். ஏனெனில் விளைவானது காரணத்தை போன்றே இருக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் அரசரை பின்தொடர்ந்து விரைவாக அங்கு செல்லுங்கள். அங்கு பிராமணரான யாக்ஞவல்கியரே பிரம்மாவாக, அதாவது யாகத்தை முன்னின்று நிகழ்த்தும் முதன்மை புரோகிதராக விளங்குகிறார். முன்னொரு காலத்தில் அவர் மிதிலை நகரத்தில் இருந்த தனது சிறந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். அப்போது ஒரு கீரி பிள்ளை வருவதைக் கண்டு அவர் கார்கியிடம் பின்வருமாறு கூறினார். கார்கி, அந்த பாலை கவனித்துக்கொள். இதோ ஒரு கீரி பிள்ளை வருகிறது. பாலை அருந்துவதில் முனைப்புடன் இருக்கும் அந்த கீரி பிள்ளையை தடுத்து விரட்டு. இவ்வாறு கூறப்பட்டதை செவிமடுத்ததும் அந்த கீரி பிள்ளைக்கு கடும் கோபம் உண்டது. அது ஏற்கனவே கோபமான மனநிலையில் இருந்ததுடன் ஜமதக்னியின் முன்னோர்களால் சபிக்கப்பட்டும் இருந்தது. அவர் அந்த முனிவரிடம் கூறினார், ஐயகோ, உங்கள் இருவர் மீதும் வெறுப்பு உண்டாகிறது. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. பாவம் செய்யும் மனிதர்களிடம் இத்தகைய வெட்கமற்ற தன்மை காணப்படுகிறது. இறப்பிற்கு பின் நரகத்தில் கடும் வேதனையை அனுபவிக்க வேண்டும். அந்த இழிந்த மனிதர்கள் எப்படித்தான் பாவம் செய்கிறார்களோ. ஒரு கணமேனும் உயிர் வாழ்வோம் என்பதற்கு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையை வாழும் ஒருவன் எப்படித்தான் பாவம் செய்ய துணிகிறானோ. முனிவரை, நான் அறிவாளி, நான் உயர்குடியில் பிறந்தவன் என்று தாங்கள் எண்ணுகிறீர்கள். அதனால் இவன் ஒரு நகுலன், குலப்பெருமை இல்லாதவன் என்று மிகவும் ஆணவத்துடன் என்னை இகழ்ந்து பேசுகிறீர்கள். அறிவிலியே யாக்ஞவல்கிய முனிவரே, நீங்கள் என்னதான் கற்றிருக்கிறீர்கள்? ஒரு சிறந்த யோகியாக உங்கள் நிலை என்ன? குற்றமற்ற ஒருவரை நீங்கள் இகழ்ந்து நிந்திக்கிறீர்கள். உங்கள் அந்த அறிவிற்கே கேடு வரட்டும். கூறுங்கள், எந்த வேதத்தில் அல்லது எந்த ஸ்மிருதியில் இப்படி கூறப்பட்டுள்ளது? அதன் அடிப்படையில் தானே என்னை நகுலன் என்று அழைத்து இத்தகைய கடுமையான சொற்களால் இகழ்கிறீர்கள்? இது உங்களுக்கு தெரியாதா? ஒருவன் மற்றவர்களை கடுமையான சொற்களால் திட்டுவதாக கத்தினால் அவன் கதறி அழும்போதே யமனின் தூதர்கள் அவன் தொண்டை தங்கள் கால் பகுதியை வைத்து அழுத்தி அவன் பயன்படுத்திய கடுமையான சொற்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இரும்பு ஈட்டிகளால் அவன் செவிகளை துளைப்பார்கள். உங்களை போன்ற பாசாங்கு செய்யும் வாயாடி மனிதர்கள் தர்பம் என்ற போர்வையில் ஏழை மக்களை சுரண்டுகிறார்கள். இடி போன்றும் விஷம் அல்லது காலக்கூட விஷம் தடவிய ஆயுதம் போன்றும் இருந்த உங்கள் வார்த்தைகளால் என் நிலை மரணத்தை நெருங்கியது போன்றதாகிவிட்டது. காது மற்றும் மூக்கில் வலி மிகுந்த ஈட்டிகளை உடலிலிருந்து அகற்றிவிடலாம். ஆனால் காயப்படுத்தும் சொற்களினும் ஈட்டியை அகற்ற முடியாது. ஏனெனில் அது இதயத்திலேயே தங்கிவிடுகிறது. இயந்திரங்களால் நசுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு ஒருவன் கொல்லப்பட்டால் கூட அது மேலானது. ஆனால் கடுமையான சொற்களால் ஒருவனுக்கு ஒருபோதும் காயத்தை ஏற்படுத்த இயலாது. எப்போதும் தன்னை ஒரு பெரும் அறிவாளியாக கருதி கொள்ளும் பண்டிதரான யாக்ஞவல்கியரே, தாம் ஒரு நக்குலர், நல்ல குல பெருமை இல்லாதவர் போன்ற கடுமையான சொற்களால் என்னை ஏன் தாக்கினீர்கள், காயப்படுத்தினீர்கள்? சம்பர்த்தர் கூறினார். அவனது இவ்வார்த்தைகளை செவிமடுத்த யாக்ஞவல்கியர் மிகுந்த ஆச்சரியமடைந்தார். அவர் கரங்களை கூப்பி வணக்கத்துடன் இவ்வாறு கூறினார். மிகச்சிறந்த அணுவை குறித்தும் அறிந்திருந்தும் எதன் தோற்றம் நமக்கு தெரியாதோ அந்த பெரும் அதர்மத்திற்கு, தீமைக்கு வணக்கம். நல்லவர்களிடத்தில் கூட கல்வியால் வரும் செருக்கு எங்கிருந்துதான் தோன்றுகிறதோ. விரிஞ்சி, பிரம்மன், விஷ்ணு மற்றும் சோமன், தேவேந்திரன் போன்றோர் எல்லாம் அறிந்தவர்கள், சர்வஜ்ஞர்கள். அவர்களே தவறு செய்கிறார்கள். அப்படி இருக்க நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை குறித்து என்ன கூறுவது? ஒரு பரிதாபகரமான இழிந்த மனிதன் மயக்கத்தினால் தன்னை தர்மம் அறிந்தவன் என்று கருதினால் அவன் தன் கைப்பிடிக்குள் காற்றை அடக்க விரும்புபவனை போன்றவன் ஆவான்.
சிலர் அறியாமையாலும் சிலர் தங்கள் அறிவு செருக்காலும் அழிவை சந்திக்கிறார்கள். சிலர் இழிந்த மனிதர்கள் அறிவை பெற்றிருந்தும் கூட தங்கள் சோம்பேறித்தனத்தால் அழிவை அடைகிறார்கள். தர்மத்திற்கு 4 பாதங்கள் பகுதிகள் உண்டு என்று வேதங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள் மற்றும் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அந்த இழிந்த மனிதனோ ஒரு மிருகத்தை போல அதை நடைமுறைப்படுத்துவதில்லை. மரண தேவனின் இருப்பிடத்தை அடைந்த பின்னர் அவன் வருந்துவான் என்பது தெளிவு. உண்மையில் கிருஹ்ய சூத்திர நூலின் தொகுப்பாசிரியர் இவ்வாறு கூறியுள்ளார்: ஒருவன் நகுலனை, கீரியை சகுலன் குடும்பம் உடையவன் என்று அழைக்க வேண்டும். ஒருவனது மென்மையான அல்லது ஆபத்தான உறுப்பு பகுதியில் பர்மஸ்தானத்தில் தொடக்கூடாது. இவையெல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரிந்திருந்தாலும் அது கிளிப்பிள்ளை போல, அதாவது மற்றவர்கள் சொல்வதை விழிமூடித்தனமாக திரும்ப கூறுவது போல மட்டுமே உள்ளது. சோம்பேறித்தனத்தினாலோ அல்லது நன்னடத்தையை பின்பற்றாததனாலோ எதுவாக இருந்தாலும் அது பயனற்றது. இரண்டும் ஒன்றுதான். வெறும் வாசிப்புடன், அதாவது மனப்பாடம் செய்வதோடு திருப்தி அடைந்து தன்னை அறிஞன் என்று கூறிக்கொள்ளும் மனிதன் ஒரு மிருகமாகவே கருதப்படுகிறான். அவனை விட மோசமான மிருகம் வேறு எதுவும் இல்லை. வேதங்கள் ஒரு வஞ்சகனை பாவத்திலிருந்து விடுவிப்பதில்லை. அவன் மாயை காரணமாக பிறப்பு இறப்பு சுழற்சியில் தொடர்ந்து அலைகிறான். பிறகுகள் முழுமையாக வளர்ந்த குஞ்சுகள் கூட்டை விட்டு செல்வதைப் போலவே மரணத்தின் போது வேதங்களும் அவனை விட்டு விலகி விடுகின்றன. ஒரு பிராமணர் வேதத்தை ஓதுவதன் மூலம் மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்ல தன்னை தயார்படுத்தி கொண்டால் அவர் தாயின் மடியில் அமர்ந்து கொண்டு சந்திரனை பிடிக்க விரும்பும் குழந்தையை போன்றவராவார். ஆகவே எனது முரட்டுத்தனமான நடத்தையை பொறுத்து கொள்ளும், அதற்காக என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் இப்படித்தான் கூறுகிறார்கள், நானும் அதையே தான் கூறினேன். நகுலன் கூறினார்: உங்களை மற்ற சாதாரண மனிதர்களை போன்றவர் என்று கருதுவது உண்மையில் ஒரு வீண் பேச்சாகும். உயர்ந்த ஆன்மாக்கள் அவ்வாறு கூறுவது முறையல்ல. குதிரைகள், யானைகள், உலோகங்கள் மற்றும் மரக்கட்டைகள் ஆகியவற்றிற்கு இடையிலான வேறுபாடு மரம், கல், ஆடை, பெண்கள், ஆண்கள் மற்றும் நீர்நிலைகள் ஆகியவற்றின் பரப்பளவு மிக பெரியது. பண்பாடற்ற சாதாரண மனிதர்கள் பல வகையான பாவங்களை செய்தால் அவர்களை பின்பற்றி உயர்ந்த நிலையில் உள்ளவர்களும் அத்தகைய பாவங்களை செய்யலாமா? புனித நூல்கள் அனைவருக்கும் பயன்படும் வகையிலேயே இயற்றப்பட்டுள்ளன. படைப்பாளி அனைவருக்கும் மனதையும் புத்தியையும் அளித்துள்ளார். அப்படி இருந்தும் சிலர் பாவைகளாக இருந்தால் அது படைப்பாளியின் தவறு அல்ல. அவர்கள் மட்டுமே துரதிருஷ்டசாலிகள் ஆவர். ஒரு பிராமணர் குறிப்பாக சாதாரண மனிதர்களைப் போல இருக்கலாமா? ஒரு பெரியவர் எதை செய்கிறாரோ அதையே மற்றவர்களும் செய்கிறார்கள், அதாவது பின்பற்றுகிறார்கள். அவர் எதை சரியென்று வகுக்கிறாரோ அதையே அனைவரும் பின்பற்றுகிறார்கள். எனவே நல்லோருக்கான கடமையை, தர்மம் பெரியவர்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது. தமக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ கூட உனது இந்த அறிவுரை முறையற்றது மற்றும் அநீதியானது. முனிவரே, கொடிய சொற்களால் என்னை வருத்தியதால் நான் உன்னை உடனடியாக சபிக்கிறேன். நீ சாபத்திற்குரியவனாக கருதப்படுவாய். நீ ஒரு நகுலன், கீரிப்பிள்ளை என்று என்னிடம் கூறினாய். எனவே அறியாமையால் நீ அக்குலத்திலேயே மிக தாழ்ந்த பிறவியாய் பிறப்பாய். முனிவரே, நீ ஒரு நகுலனாகவே இருப்பாய். சம்பர்த்தர் கூறினார். இச்சொற்களை செவிமடுத்ததும் யாக்ஞவல்கியர் தனது எதிர்கால பாதையை தீர்மானித்தார். அவர் மறு தேசம், பாலைவனம் அல்லது மார்வார் பகுதி என்னும் இடத்தில் ஒரு பிராமணரின் மகனாக மறுபிறவி எடுத்தார். அவர் தீய நடத்தை உள்ள ஒரு பிராமணரின் மகனாக பிறந்து பாவியாக வாழ்ந்தார். அவர் இரக்கமற்றவராகவும் அதிகம் பேசுபவராகவும் தீய குணம் கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இருந்தார். அந்த மகனுக்கு முந்தைய யாக்ஞவல்கியருக்கு முற்பிறவியின் நிகழ்வுகள் நினைவில் இருந்தன. அவரது பெயர் பர்த்ரு யக்ஞன் என்பதாகும். ஞான விழியால் உணர்ந்த அந்த பிராமணர் மகி சாகர சங்கமம் என்னும் இரகசியமான புனித தலத்திற்கு வந்தார். அங்கு அவர் பாசுபதர், பசுபதி எனப்படும் சிவபெருமானின் வழிபாட்டு பிரிவை சேர்ந்தவர் ஆனார். சிவபெருமானை வழிபடுவதிலும் திருப்திப்படுத்துவதிலும் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். சுயம்புவான இறைவனிடமிருந்து தோன்றிய மாகாலனை அவர் இப்போது அங்கு வழிபட்டு கொண்டிருந்தார். மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் மாகாலனை இடைவிடாது வழிபடும் ஒருவன் அரவம் தன் சட்டையை கழற்றி எறிவதைப் போல இழிந்த குலத்தில் பிறந்ததால் ஏற்பட்ட களங்கத்திலிருந்து விடுபடுகிறான். அவன் அந்த லிங்க
லிங்கத்தை உண்மையான ஈடுபாட்டுடனும் நம்பிக்கையுடனும் நோக்கும் போதெல்லாம் 100 பிறவிகளில் ஏற்பட்ட குறைகளிலிருந்து விடுபடுகிறான். பர்த்ரு யக்ஞன் அங்கேயே அந்த லிங்கத்தை வழிபட்டு வித்து, அதாவது மரபு வழி சார்ந்த குறைகளிலிருந்து விடுபட்டான். அதுவே அந்த லிங்கத்தின் பெருமையாகும். இழிந்த பிறவியிலிருந்து விடுபட்ட பின்னர் அவன் நகுலனை, கீரியை பப்ரு, செம்பழுப்பு நிறமுடையது என்ற சொல்லால் அழைத்தான். எனவே அந்த புனித தீர்த்தம் பப்ரு தீர்த்தம் என்று புகழ் பெற்றது. ஆகையால் மகி நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்திற்கு செல்லுங்கள். அங்குள்ள 5 தீர்த்தங்களை அடைந்து வழிபடுவதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக முக்தியை அடைவீர்கள். இவ்வாறு கூறிய பின்னர் சம்பர்த்தர் என்ற அந்த பிராமணர் தம் விருப்பப்படி சென்று விட்டார். அவர்கள் பர்த்ரு யக்ஞ முனிவரை அணுகி அங்கேயே தங்கினார்கள். தனது ஞான சக்தியின் மூலம் அவர்கள் சம்புமூர்த்தியின் சிவனாரின் கணங்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர் கூறினார், நிச்சயமாக மகி நதி கடலில் கலக்கும் இந்த மறைவான புனித தலத்திற்கு நீங்கள் வந்திருப்பதால் உங்கள் புண்ணியம் மகத்தானது மற்றும் களங்கமற்றது. மகி சாகர சங்கமத்தில், மகி நதி கடல் சங்கமத்தில் நீராடுதல், தானம் செய்தல், புனித நாமங்களை ஜபித்தல், ஹோமம் வளர்த்தல் மற்றும் குறிப்பாக முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு பிண்டம் அன்ன உருண்டை அளித்தல் ஆகிய அனைத்தும் நிலையான பலன்களை தரக்கூடியவை. இங்கு செய்யப்படும் புனித நீராடல், தானங்கள் மற்றும் பிற புனித சடங்குகள் முடிவில்லாத நன்மைகளை அளிக்கும். முன்னொரு காலத்தில் தேவ முனிவரான நாரதர் இந்த புனித தலத்தை நிறுவிய போது நவகிரகங்களால் வரங்கள் அளிக்கப்பட்டன. சனி பகவானால் இந்த வரம் வழங்கப்பட்டது. சனிக்கிழமையன்று அமாவாசை திதி வரும்போது அங்கு புனித நீராடல், தானம் ஆகியவற்றுடன் இணைந்து ஸ்ரார்த்த முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். ஸ்ராவண மாதத்தில் வரும் சனிக்கிழமையன்று குகு எனும் அமாவாசை, சந்திரனின் ஒளி சிறு கீற்றும் அறியாத அமாவாசை இணைந்து அதே வேளையில் சூரியனின் மாத ராசி மாற்றமும் சங்கராந்தி வியாதிபாத யோகமும் ஒரே திதியில் அமைந்தால் அந்த புனிதமான சேர்க்கை புஷ்கரம் என்று அழைக்கப்படுகிறது. இது 100 பர்வா காலங்களை புனிதமான விசேஷ தினங்களை விட சிறந்தது. இத்தகைய நல் யோகங்களின் சங்கமம் கிடைப்பது மிகவும் அரிதானது. அன்று மகி நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் சனி பகவானின் இரும்பு சிலையையும் சூரியனின் தங்க சிலையையும் முறைப்படி வழிபட வேண்டும். சனி பகவானை அவருக்குரிய மந்திரங்களாலும் சூரியனை சூரிய மந்திரங்களாலும் தியானிக்க வேண்டும். அனைத்து பாவங்களும் நீங்க சூரியனுக்கு அர்க்கியம் நீர் சமர்ப்பித்தல் அளிக்க வேண்டும். இங்கு செய்யப்படும் புனித நீராடல் பிரயாகை தீர்த்தத்தை விட சிறந்தது. இங்கு செய்யப்படும் தானம் குருக்ஷேத்திரத்தில் செய்வதை விட அதிக பலன் தரக்கூடியது. பாண்டுவின் மைந்தனே, இங்கு முன்னோர்களுக்கு பிண்டமளிப்பது கை என்னும் புனித தலத்தில் அளிப்பதை விட சிறந்தது. பெரும் புண்ணியத்தின் பலனாகவே இத்தகைய புனிதமான பர்வா காலம் கிடைக்கிறது. இதனால் பித்ருக்கள் முன்னோர்கள் வானுலகில் நிலையான திருப்தியை அடைவார்கள் என்பது உறுதி. கயா சிரஸ், கயை எவ்வாறு புண்ணியம் மிக்கதும் முன்னோர்களின் திருப்திக்கு மிகவும் உகந்ததும் ஆக இருக்கிறதோ அதே போல அல்லது அதை விடவும் மேலாக புண்ணியம் மிக்கதாக மகி சாகர சங்கமம். நீராடுவதற்கான மந்திரம்: அக்னி தேவன் மிருட அருள் எனும் தன்மையுடன் இணைந்து உடலில் ரேதஸ் வீரியம் ஆக திகழ்கிறார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அந்த ரேதஸை வெளிப்படுத்துபவர் ஆவார். அவரே அமிர்தத்தின் உந்தி தொப்புள் ஸ்தானமாகவும் விளங்குகிறார். இந்த உண்மைகளை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே மேலே மந்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சொற்களை மிகுந்த நம்பிக்கையுடன் உச்சரித்தவாறு மகி நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராட வேண்டும். ஆர்க்கியம் அளிப்பதற்கான மந்திரம்: புனிதமான கடலே அனைத்து நதிகளுக்கும் வாயாக முகத்வாரமாக உள்ளது. சிறந்த மகி நதி அம்பா தாய் தேவி ஆவாள். அவள் அனைத்து தீர்த்தங்களின் வடிவமாக திகழ்கிறாள். இவ்விருவருக்கும் நான் அர்க்கியம் சமர்ப்பிக்கிறேன். அவர்களுக்கு நான் தலை வணங்கி பணிகிறேன். புனித நீராடும் போது பின்வரும் 18 பெயர்களை கூற வேண்டும். பக்தர் ஒருவர் ஸ்ரார்த்த முன்னோர் வழிபாடு செய்யும் போது எல்லா இடங்களிலும் இப்பெயர்களை உச்சரிக்க வேண்டும். அப்பெயர்கள் தாம்ரா, ரஸ்யா, பயோவகா, பித்ரு பிரீத்தி பிரதா, சுபா, ரஸ்யமாலா, மகா சிந்து, தாதுர் தாத்ரி, பிருதுஸ்துதா, இந்திரத்யும்னனின் கன்யா மகள் ஷிதி ஜென்மா, இராவதி, மகிபர்ணா, மகிஷ்ருங்கா, கங்கா, பশ্চিமவாகினி நதி மற்றும் ராஜநதி. இப்பெயர்கள் பிருது மன்னரால் குறிப்பிடப்பட்டவை. இப்பெயர்களை உச்சரிக்கும் நபர் யக்ஞமூர்த்தியின் யாக வடிவிலான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைவார். அக்னியம் அளிப்பதற்கான மந்திரம் இதுவே: நதிகளின் அரசியே, மிகுந்த மகிழ்ச்சியை அளித்து அகில உலகையும் வசீகரித்த பூமி தேவி, கறக்கப்பட்ட பால் கறக்கப்பட்ட வேளையில் நீ தோன்றினாய்.
மகிநதி பிரவாகமே, நீ என் பாவங்களை போக்கி என்னை சுத்திகரிப்பாயாக. இங்கு ஒரு வெள்ளி வளையலை தானமாக அளிப்பவர் மறுபிறவியில் மிகுந்த செல்வமும் தானியங்களும் நிறைந்த குடும்பத்தில் பூமியில் பிறப்பார். வெள்ளி வளையலை சமர்ப்பிப்பதற்கான மந்திரம் பின்வரும் மந்திரத்தை கூறி அந்த வளையலை சமர்ப்பிக்க வேண்டும். வெள்ளி வளையலை சமர்ப்பிப்பதன் மூலம் நான் மகி மற்றும் சாகர கடல் ஆகியோரை வணங்குகிறேன். எனக்கு வறுமையோ அல்லது செல்வ இழப்போ ஏற்படாதிருக்கட்டும். மகிசாகர சங்கமத்தில் மகி நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராடி தான தர்மங்களை செய்வதன் மூலம் அனைத்து புனித தலங்களையும் தீர்த்தங்களையும் தரிசித்து அனைத்து யாகங்களையும் செய்ததனால் கிடைக்கும் அதே பலன் ஒருவருக்கு கிடைக்கிறது. ஒரு தகராறு ஏற்படும் போதோ அல்லது குற்றம் இழைக்கப்படும் போதோ சந்தேகத்திற்குரிய நபர் மகிசாகர சங்கமத்தில் தனது இரு கரங்களையும் குவித்து அதில் நீரை ஏந்தி சத்தியம் செய்யுமாறு வினவப்பட வேண்டும். அகோர மந்திரத்தை உச்சரித்தவாறு அவருக்கு நீராட்ட வேண்டும். பின்னர் மகிசாகர சங்கமத்தில் நீர் அவரது தொப்புள் அளவு இருக்கும் இடத்தில் அவரை நிற்க வைக்க வேண்டும். பிறகு தனது வலது கரத்தை உயர்த்தியவாறு பின்வருவனவற்றை சொல்லுமாறு அவரிடம் கூறப்பட வேண்டும். இங்கே தர்மம் இருந்தால், இங்கே உண்மை இருந்தால், இந்த சங்கமம் மகிநதியும் கடலும் சந்திக்கும் இடம் உண்மையானதாக இருந்தால், யாகங்களை கிரதுக்களை அறிந்த முனிவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால், எனது நன்மையையும் தீமையையும் எனது விதியும் உண்மையாகட்டும். இதை கூறிய பிறகு அவர் தனது வலது கரத்தினை கீழே இறக்கிவிட்டு வேகமாக வெளியே வர வேண்டும். அவர் பாவியாக இருந்தால் அவருக்கு உடனடியாக காய்ச்சல் ஏற்படும். இல்லையெனில் 7 தினங்களுக்கு பின்னர் காய்ச்சல் வந்தாலும் கூட அவர் குற்றமற்றவராக கருதப்படுவார். இங்கே புனித நீராடுவதன் மூலமும் புனித நாமங்களை உச்சரிப்பதன் மூலமும் தவங்களை மேற்கொள்வதன் மூலமும் பலரும் புனிதமான சடங்குகள் மூலம் ருத்ரலோகத்தை அடைந்துள்ளார். குறிப்பாக ஒரு திங்கள் கிழமை அன்று மிகுந்த பக்தியுடன் இங்கே புனித நீராடி 5 தீர்த்தங்களையும் தரிசிப்பவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார். இவ்வாறு இந்த தீர்த்தத்தின் பெருமை பல்வேறு விதமாக விவரிக்கப்பட்டது. சிவ ஆகமங்களின் சைவ சமயத்தின் புனித நூல்கள் விதிமுறைகளின்படி அவர்களுக்கு பூஜா யோகத்தை வழிபாட்டு முறை உபதேசித்த பின்னர் சிவனை திருப்திப்படுத்தும் வழிமுறைகளை பர்த்ரு யக்ஞன் அவர்களுக்கு விளக்கினார். சிவனிடம் கொண்ட அளவற்ற பக்தி பெருக்கில் திளைத்திருந்த அந்த முனிவர் அவர்களிடம் இவ்வாறு கூறினார். சிவபெருமானை விட உயர்ந்த இறைவன் வேறு எவரும் இல்லை. சைவ சமய வழிபாடுகளில் ஈடுபாடு கொண்ட பக்தர்களே இதுவே உண்மை. உண்மையில் சிவபெருமானை விடுவித்து இல்லாததும் உண்மையற்றதுமான வேறொன்றை வழிபடுபவர் தம் கரத்தில் உள்ள அமிர்தத்தை கைவிட்டுவிட்டு காணல் நீரை தேடி ஓடுபவரை போன்றவர் ஆவார். தம் விழிகளுக்கு புலப்படும் இந்த பிரபஞ்சம் சிவமும் சக்தியும் கலந்த வடிவமாகும். இது லிங்கம் மற்றும் பாகம் யோனி ஆகியவற்றின் அடையாளங்களை கொண்டுள்ளது. வேறெந்த தேவனின் அடையாளமும் இதில் எங்கும் காணப்படுவதில்லை. தந்தையான ருத்ரனையும் தாயான அம்பிகையையும் கைவிடுபவர் தனது சொந்த தந்தையையும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் மற்றும் பிண்டதானம் அன்னதானம் போன்ற கடமைகளையும் கைவிடுபவரை போல நடந்து கொள்கிறார். உங்கள் பாவங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்ள விரும்பினால் பின்வரும் சிறந்த சதருத்ரியம் எனும் துதியில் கூறப்பட்டுள்ள ருத்ரனின் பெருமைகளை செவிமடுங்கள். அடுத்தடுத்த செய்யுள்களில் பக்தர்கள் மற்றும் அவர்கள் வழிபடும் லிங்கங்களின் பெயர்களும் அவர்கள் ஜபிக்கின்ற இறைவனின் திருநாமங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. சடாமுடியை கொண்ட இறைவனின் ஹாடக லிங்கம் என்றழைக்கப்படும் லிங்கத்தை பிரம்மதேவர் வழிபட்டார். அவர் ஜெகத் பிரதான பிரபஞ்சத்தின் தலைவர் எனும் திருநாமத்தை ஜபித்து திகழ்கிறார். கிருஷ்ண மூலம் எனும் இடத்தில் கிருஷ்ணலிங்கம் கருப்பு நிற லிங்கம் உள்ளது. அதன் பெயர் அர்ஜிதா ஆகும். அந்த லிங்கத்தை வழிபட்டதன் மூலம் சனகர் முதலான முனிவர்கள் பிரபஞ்சத்தின் உன்னத இலக்கை அடைந்தனர். சப்த ரிஷிகள் என்று அழைக்கப்படும் 7 முனிவர்கள் தர்பை புல்லின் துளிர் வடிவில் உள்ள லிங்கத்தை வழிபடுகின்றனர். அந்த லிங்கத்தின் பெயர் விஸ்வயோனிகா பிரபஞ்சத்தின் தோற்ற மூலம் ஆகும். ஆகாயத்தில் அதனை வழிபடும் நாரத மாமுனிவர் அதனை ஜெகத் பீஜம் பிரபஞ்சத்தின் விதை என்று போற்றுகிறார். இந்திரன் வைரம் போன்ற உறுதியான லிங்கத்தை வழிபடுகிறான். நம் உச்சரிக்கும் திருநாமம் விஸ்வாத்மன் பிரபஞ்சத்தின் ஆன்மா என்பதாகும். சூரியன் செம்பு லிங்கத்தை வழிபடுகிறார். அவரது ஜபத்திற்கான திருநாமம் விஸ்வஸ்ருஜ் பிரபஞ்சத்தை படைத்தவர் ஆகும்.
சந்திரன் முத்துலிங்கத்தை வழிபட்டு ஜெகத்பதி உலகத்தின் தலைவன் என்ற திருநாமத்தை உச்சரிக்கிறார். அக்னி தேவன் வழிபடுகிறார். நீலக்கல் லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் பெயர் விஸ்வேஸ்வரர், பிரபஞ்சத்தின் அதிபதி அல்லது ஆட்சியாளர் என்பதாகும். சுக்கிரன் மாணிக்கக்கல் லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் திருநாமம் விஸ்வகர்மா, பிரபஞ்சத்தை படைத்தவர் என்பதாகும். தனதன் அதாவது குபேரன் தங்க லிங்கத்தை வழிபட்டு ஈஸ்வரன் என்ற திருநாமத்தை உச்சரிக்கிறார். விஸ்வே தேவர்கள் வெள்ளி லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அவர்கள் உச்சரிக்கும் பெயர் ஜெகதாம்பத், உலகின் பாதுகாவலராகும். வாயு காற்று பித்தளை லிங்கத்தை வழிபடுகிறார். அப்பெயர் சம்பு, நலத்தை அருள்பவராகும். வசுக்கள் வெண்கல லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அவர்கள் உச்சரிக்கும் பெயர் சுயம்பு, தானே தோன்றிய இறைவனாகும். மாதர்கள் தெய்வீக தாய்மார்கள் 3 உலோகங்களால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அப்பெயர் பூதேசன், உயிரினங்களில் அல்லது பூதங்களின் தலைவன் என்பதாகும். ராட்சசர்களின் லிங்கம் இரும்பினால் ஆனது. அவர்கள் உச்சரிக்கும் திருநாமம் பூத பவ்ய பவோத்பவ, கடந்த நிகழ்கால மற்றும் எதிர்கால அனைத்திற்கும் மூலமானவர் ஆகும். குஹ்யகர்கள் ஈயத்தால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அவர்கள் யோகா என்ற திருநாமத்தை உச்சரிக்கிறார்கள். முனிவர் ஜெய்கிஷவ்யர் தனது பிரம்மரந்திரத்தில் அதாவது உச்சந்தலையில் உள்ள துளையில் உள்ள லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் பெயர் யோகேஸ்வரர், யோகத்தின் தலைவன் ஆகும். நிமி தனது 2 விழிகளில் உள்ள லிங்கங்களை வழிபட்டு சர்வ என்ற பெயரை உச்சரிக்கிறார். தன்வந்திரி கோமயத்தால் கதிர்கள் நிறைந்தது அல்லது பசுவின் சாணமான லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் திருநாமம் சர்வ லோகேஸ்வரேஸ்வரர், உலகங்களின் அனைத்து தலைவர்களுக்கும் தலைவர் என்பதாகும். கந்தர்வர்கள் மரத்தால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அவர்கள் கூறும் திருநாமம் சர்வ சிரேஷ்டர், அனைவரிலும் மேலானவர் என்பதாகும். ராகவன் வைடூரிய கல்லால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் திருநாமம் ஜெகத் ஜேஷ்டன், உலகிலேயே மிக சிறந்தவர் என்பதாகும். பாணன் மரகத லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் கூறும் திருநாமம் வசிஷ்டன், மிகவும் மேலானவன் என்பதாகும். வருணன் ஸ்படிக லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் திருநாமம் பரமேஸ்வரன், உயர்ந்த தலைவன் என்பதாகும். நாகங்கள் பவளலிங்கத்தை வழிபடுகின்றன. அவைகள் கூறும் திருநாமம் லோகத்ரியங்கரன், 3 உலகங்களையும் படைத்தவன் என்பதாகும். பாரதி வாக்குக்கு அதிபதியான தேவி சரஸ்வதி தாரலிங்கம், பெரிய அழகான முத்துக்களால் ஆன லிங்கம் ஒன்றை வழிபடுகிறாள். அவள் கூறும் திருநாமம் லோகத்ரியாஸ்ரிதன், 3 உலகங்களுக்கும் ஆதாரமானவன் என்பதாகும். சனி பகவான் சங்கமாவர்த்தத்தில் 6 கடலில் கலக்கும் இடத்தில் உள்ள சுழல் பகுதியில் உள்ள லிங்கத்தை வழிபடுகிறார். அவரது திருநாமம் ஜெகநாதன், உலகத்தின் தலைவன் என்பதாகும். மகிசாகர சங்கமத்தில் பூமியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் உள்ள சனிக்குரிய பகுதியில் ராவணன் நள்ளிரவில் மல்லிகை செடியால் ஆன லிங்கத்தை வழிபட்டு சதுர்ஜயன், வெல்ல முடியாதவன் என்ற திருநாமத்தை உச்சரித்து வந்தான். சித்தர்கள் மானசலிங்கம், மனதால் தியானிக்கப்படும் லிங்கம் ஒன்றை வழிபடுகிறார்கள். அவர்கள் உச்சரிக்கும் திருநாமம் காம மிருத்யு ஜராதிகன், காமம் மரணம் மற்றும் முதுமை ஆகியவற்றை கடந்தவன் என்பதாகும். பலி சக்கரவர்த்தி சேகரிக்கப்பட்ட தானியங்களால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் திருநாமம் ஞானாத்மன், ஞானமே வடிவான ஆன்மா என்பதாகும். மரீச்சிபர்கள் கதிர்களை உட்கொள்பவர்கள் மலர்களால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அவர்களது திருநாமம் ஞான கம்யன், ஞானத்தின் மூலம் அடையத்தக்கவன் என்பதாகும். சாணத்திலிருந்து தோன்றிய உயிரினங்கள் சக்ருத் லிங்கத்தை, சாணத்தால் ஆன லிங்கத்தை வழிபடுகின்றன. அவற்றின் திருநாமம் ஞான நேயன், ஞானத்தின் மூலம் அறியத்தக்கவன் என்பதாகும். பெனபாஸ்கள் நுரையை உட்கொள்பவர்கள் நுரையிலிருந்து உருவான லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அவர்கள் உச்சரிக்கும் திருநாமம் சுதுர்விதா, அறிந்து கொள்ள மிகவும் கடினமானவர் என்பதாகும். கபிலர் வாதுகா லிங்கத்தை, மணலால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அப்போது அவர் ஹரனை வரதா, வரங்களை அளிப்பவர் என்ற திருநாமம் கொண்டு உச்சரிக்கிறார். சாரஸ்வதர் வாக்கினில் பேச்சில் உள்ள லிங்கத்தை வழிபடுகிறார். அவரது திருநாமம் வாகீஸ்வரர், வாக்கை கட்டுப்படுத்துபவர் ஆகும். கணங்கள் ஒரு மூர்த்தியின் திருவுருவத்தின் வடிவில் உள்ள லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அவர்கள் உச்சரிக்கும் திருநாமம் ருத்ரன் ஆகும். தேவர்கள் ஜாம்பூதனத்தால், ஒரு வகை சிறப்பு தங்கம், அவற்றால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் சிதி கண்டர், கருமையான கழுத்தை உடையவர் என்பதாகும். புதன் கிரகம் சங்கலிங்கத்தை, சங்கினால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் திருநாமம் கனிஷ்டா என்பதாகும்.
அஸ்வினி குமாரர்கள் களிமண்ணாலான லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அவர்கள் உச்சரிக்கும் திருநாமம் சுவேதசா, சிறந்த படைப்பாளி ஆகும். விநாயகர் மாவினாலான லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் திருநாமம் கபர்தின், சடைமுடியை உடைய கடவுள் என்பதாகும். குஜன், செவ்வாய் கிரகம், வெண்ணையானான லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் திருநாமம் கராலகா, அச்சமூட்டும் வடிவம் கொண்டவர் என்பதாகும். தார்ஷியன், கருடன் சமைத்த சாதத்தால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் திருநாமம் ஹர்யஷா, மஞ்சள் நிற விழிகளை உடையவர் அல்லது சிங்கம் என்பதாகும். காமன், வெள்ளத்தாலான லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் திருநாமம் ரதிதா, இன்பத்தை அளிப்பவர் என்பதாகும். சச்சி தேவி உப்பினாலான லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம் பப்ருகேச, பழுப்பு நிற முடியை உடையவர் என்பதாகும். விஸ்வகர்மா பிரசாத லிங்கத்தை, அரண்மனை போன்ற லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம் யாம்யா ஆகும். விபீஷணன் தூசு துகள்களால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் பெயர் சுக்ருத்தமம், சிறந்த நண்பன் என்பதாகும். சாகரன் மூங்கில் குருத்துக்களால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம் சங்கதன் ஆகும். ராகு ரமடன் பெருங்காயம் கொண்டு செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபடுகிறார். அது கம்யம், அணுகக்கூடியவன் என்ற திருநாமத்தை அவர் உச்சரிக்கிறார். லக்ஷ்மி தேவி லேபிய லிங்கத்தை, பூச்சு அல்லது கலவையால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம் ஹரி நேத்ரன், பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் விழி என்பதாகும். யோகிகள் அனைத்து உயிரினங்களிலும் நிலை பெற்றுள்ள லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் ஸ்தானு, அசையாதவன் என்பதாகும். மனிதர்கள் பல்வேறு வகையான லிங்கங்களை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் புருஷனாகும். நட்சத்திரங்கள் ஒளிமயமான இயல்புடைய லிங்கத்தை வழிபடுகின்றன. அதன் திருநாமம் பக பாஸ்வரன், ஒளிரும் சிவன் ஆகும். கிண்ணறர்கள் தாது லிங்கத்தை, தாது பொருள்களாலான லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் சுதீப்தன், மிகவும் பிரகாசமானவன் ஆகும். பிரம்மரா, ராட்சசர்கள் லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் தேவதேவா, தேவர்களின் தேவன் ஆகும். வாரணங்கள் யானைகள் தந்தத்தால், யானை தந்தத்தால் ஆன லிங்கத்தை வழிபடுகின்றன. அதன் திருநாமம் ரம்ஹசா, வலிமை அல்லது வேகமாகும். சாதித்யர்கள் 7 உலகங்களின் அல்லது அனைத்து உலகங்களின் தன்மையை கொண்ட லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் பகுரூபா, பல வடிவங்கள் கொண்டவராகும். ருதுக்கள் பருவ காலங்கள், அருகம்புல், தூர்வா, தளிரின் தன்மையை கொண்ட லிங்கத்தை வழிபடுகின்றன. அதன் பெயர் சர்வா ஆகும். தேவகன்னிகைகள் குங்கும பூவால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் பகுரூபா, பல வடிவங்கள் கொண்டவராகும். ருதுக்கள் பருவ காலங்கள், அருகம்புல், தூர்வா, தளிரின் தன்மையை கொண்ட லிங்கத்தை வழிபடுகின்றன. அதன் திருநாமம் சர்வா ஆகும். தேவ கன்னிகைகள் குங்கும பூவால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் சம்போக் பிரியா, சம்புவிற்கு பிரியமானவர் ஆகும். ஊர்வசி செந்நிற ஈய சிந்தூரம் போன்ற பொருள் கொண்டு செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபடுகிறாள். அதன் திருநாமம் பிரிய வாசனா, விருப்பமான நறுமணம் என்பதாகும். குரு ஆசிரியர் பிரம்மச்சாரி லிங்கத்தை, மத மாணவர் வடிவிலான லிங்கம் வழிபடுகிறார். அதன் திருநாமம் உஷ்ணீஷின், தலைப்பாகை அணிந்தவர் என்பதாகும். யோகினிகள் அலக்தகா, சிவப்பு அரக்கு கொண்டு செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் சுபப்ரகா, சிறந்த அடர் பழுப்பு நிறம் கொண்டவர் என்பதாகும். சித்த யோகினிகள் ஸ்ரீகண்டா, சந்தன மரம் கொண்டு செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் சஹசிராட்சா, 1000 விழிகள் கொண்டவர் என்பதாகும். டாக்கினிகள் மாம்சலிங்கத்தை, இறைச்சியால் ஆன லிங்கத்தை வழிபடுகின்றன. அதன் திருநாமம் மீடுஷா, மிகவும் தாராளமானவர், வள்ளல் என்பதாகும். மனுக்கள் அன்னத்தால், உணவால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் கிரீஷா ஆகும். அகத்திய மாமுனிவர் பிரீஹி, நெல் மணிகள் கொண்டு செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் பெயர் சுசாந்தா, மிகவும் அமைதியானவராகும். தேவலர் வார்கோதுமையால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம் பதி, பாதுகாவலர் ஆகும். வால்மீகி முனிவர் வல்மீகா, கரையான் புற்று மண் கொண்டு செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம் சிரவாசி, நித்தியவாசி அல்லது என்றும் நிலைத்திருப்பவர் ஆகும். பிரதர்த்தனன் பானலிங்கத்தை, நர்மதை நதியில் கிடைக்கும் லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம்
ஹிரண்யபுஜர் பொன் கரங்களை உடையவர் என்பதாகும். தைத்தியர்கள் கருப்பு கடுகினால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அது உக்ரர் பயங்கரமானவர் என்று அழைக்கப்படுகிறது. தானவர்கள் நிஷ்பாவஜ லிங்கத்தை முரத்தால் தூற்றப்படும் போது எழும் காற்றினால் உருவான லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் திக்பதி திசைகளின் அதிபதி என்பதாகும். மேகங்கள் நீரின் தன்மையை கொண்ட லிங்கத்தை வழிபடுகின்றன. அதன் திருநாமம் பர்ஜன்யபதி மழையின் அதிபதி என்பதாகும். யக்ஷர்கள் பயறு வகைகளால் உருவான லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அது பூதபதி பூதங்களின் பாதுகாவலர் என்று நினைவு கூறப்படுகிறது. பித்ருக்கள் முன்னோர்கள் சமைத்த எள்ளினால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் ரிஷபதி ரிஷபத்தின் அதிபதி என்பதாகும். கௌதமர் கோரஜ பசுக்களால் கிளப்பப்படும் தூசு அல்லது பசுவின் பால் பொருட்கள் தன்மையிலான லிங்கத்தை வழிபடுகின்றனர். அதன் திருநாமம் கோபதி பசுக்களின் அதிபதி என்பதாகும். வானப்பிரஸ்தர்கள் காட்டில் வசிப்பவர்கள் பழங்களால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் பெயர் விருஷாவிருத்தர் மரங்களால் சூழப்பட்டவர் என்பதாகும். ஸ்கந்தன் பாஷான கல்லாலான லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் பெயர் சேனானியர் படை தளபதி என்பதாகும். அஸ்வதரன் எனும் நாகம் தானியங்களால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறது. அதன் திருநாமம் மத்தியமன் மையமானவர் அல்லது நடுநிலை வகிப்பவர் என்பதாகும். யுஜ்வான் புரோடசத்தால் அரைத்த அரிசியால் செய்யப்படும் யாகபலி உணவு ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம் ஸ்ரூபஹஸ்தர் யாக கரண்டி ஏந்தியவர் என்பதாகும். யமன் கருப்பு இரும்பினால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அவர் உச்சரிக்கும் திருநாமம் தன்வி வில்லை ஏந்தியவர் என்பதாகும். ஜமதக்னியின் மகனான பரசுராமர் ஜாமதக்னியர் வாதுமை கொட்டை பயிரின் தளிர்களால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம் பார்கோதைத்யா ஒளி வீசும் தைத்தியம். ஜாமதக்னியர் பரசுராமர் பார்கோதுமை தளிர்களால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம் பகுரூப்பர் என்பதாகும். பல வடிவங்களை கொண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். மாந்தாதா சர்க்கரையால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம் பாகுயுக ஓர் இணையான கரங்கள் அல்லது இரு கரங்கள் கொண்டவர். பசுக்கள் பால் வடிவான லிங்கத்தை வழிபடுகின்றன. அதன் திருநாமம் நேத்ர சகசிரகம் 1000 விழிகளை கொண்டவர். சாதித்யர்கள் பர்த்ரு தலைவர்கள் வடிவிலான லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் விஸ்வபதி பிரபஞ்சத்தின் தலைவர் என்று அறியப்படுகிறது. நாராயணர் மற்றும் நான் இரட்டை முனிவர்கள் முஞ்சை புல்லால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் திருநாமம் சகசிரசிரன் 1000 தலைகளை கொண்டவர். பிருத்து மன்னர் தார்ஷ்ய கருடன் அல்லது அரவம் குதிரை பறவை ஆகியவற்றை குறிக்கும் சொல் வடிவிலான லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம் சகசிரசரன் 1000 கரங்களை கொண்டவர் என்பதாகும். பறவைகள் வியோமலிங்கத்தை வானம் அல்லது ஆகாய வடிவிலான லிங்கத்தை வழிபடுகின்றன. அதன் திருநாமம் சர்வாத்மகன் அனைத்திலும் நிறைந்த ஆன்மா என்பதாகும். பூமி தேவி மேருலிங்கத்தை லிங்க வடிவிலான மேரு மலையை வழிபடுகிறாள். அதன் பெயர் த்விதனு இரட்டை உடல் கொண்டவர் அர்த்தநாரீஸ்வரர் என்பதாகும். பசுபதி திருநீற்றால் விபூதியால் லிங்கத்தை வழிபடுகிறார். அதன் திருநாமம் மகேஸ்வரன் மகாபிரபு அல்லது உயர்ந்த தலைவர். முனிவர்கள் அறிவு வடிவிலான லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அதன் பெயர் சிரஸ்தானம் நித்தியமான இருப்பிடம். பிராமணர்கள் பிரம்மலிங்கத்தை வழிபடுகிறார்கள். அவர்கள் அதன் திருநாமத்தை ஜேஷ்டன் மூத்தவர் அல்லது முதன்மையானவர் என்று அறிவார்கள். சேஷன் கோரோச்சனையால் பசுவின் பித்தம் மற்றும் சிறுநீரிலிருந்து பெறப்படும் மஞ்சள் நிற பொருளான லிங்கத்தை வழிபடுகிறான். அதன் திருநாமம் பசுபதி பசுக்களின் தலைவர் என்று அறியப்படுகிறது. வாசுகி விஷலிங்கத்தை விஷத்தாலான லிங்கத்தை வழிபடுகிறார். அந்த திருநாமம் சங்கரன் இன்பம் அளிப்பவர் என்பதாகும். தக்ஷகன் காலக்கூட என்னும் விஷத்தால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அந்த திருநாமம் பகுரூபன் பல வடிவங்களை உடையவராகும். கார்கோடன் ஹாலஹால விஷத்தால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அந்த திருநாமம் ஏகாக்ஷன் ஒற்றை விழி உடையவர் என்பதாகும். பத்மா ஸ்ருங்கி எனும் விஷத்தால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். அந்த திருநாமம் துர்ஜடி அடர்ந்த சடா முடியை உடையவர் என்பதாகும்.
புத்திரன் பித்ரு தந்தை வடிவிலான லிங்கத்தை வழிபடுகிறார். அந்த திருநாமம் விஸ்வரூபன் பிரபஞ்ச வடிவினன் என்பதாகும். தேவி சிவா பாரத பாதரசம் கொண்டு செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபடுகிறார். அந்த திருநாமம் திரையம்பகன் முக்கண்ணன் ஆகும். மத்ஸ்யம் மீன் முதலானவை சாஸ்திரலிங்கத்தை புனித நூல்களின் வடிவிலான லிங்கம் கொண்டு வழிபடுகின்றன. அந்த திருநாமம் விருஷாகபி ஆகும். இதில் அதிக பேச்சினால் என்ன பயன்? உலகில் எதெல்லாம் மகத்துவமும் சிறப்பும் வாய்ந்ததாக திகழ்கிறதோ அவை அனைத்தும் சிவபெருமானை வழிபடும் புனிதமான சடங்கின் மூலமே அத்தகைய சிறப்பை பெற்றுள்ளன. நீரில் நனைந்த சாம்பல் ஒரு மரமாக மாறக்கூடுமானால் சிவனிடம் பக்தி இல்லாத ஒருவரும் தன் முயற்சிகளில் வெற்றி பெற முடியும் என்று கூறலாம். அறம், பொருள், இன்பம் மற்றும் வீடு பேறு ஆகிய மனித வாழ்வின் 4 குறிக்கோள்களை புருஷார்த்தங்களை அடைய நீங்கள் விரும்பினால் ஹரனாரை சிவபெருமானை வழிபட வேண்டும். அவரே 3 உலகங்களுக்கு அருள்பவர் என்று கருதப்படுகிறார். ஒரு நபர் தினமும் காலையில் இந்த சதருத்ரியத்தை சிவபெருமானின் 100 திருப்பெயர்களை கொண்ட துதியை ஓதினால் சிவபெருமான் அவர் மீது மகிழ்ந்து அவருக்கு அனைத்து வரங்களையும் அருள்வார். இதைவிட புண்ணியம் மிக்கதும் இதைவிட அதிக பயன் தரக்கூடியதுமான வேறொன்றும் இல்லை. இது அனைத்து வேதங்களின் ரகசியமாகும். சூரிய தேவன் இதை எனக்கு கூறி அருளினார். சதருத்ரியத்தை ஜபிக்கும் போது அனைத்து பாவங்களும், சொற்களால் இழைக்கப்பட்ட பாவமும் மனதால் செய்யப்பட்ட பாவமும் அழிகின்றன. ஒருவர் சதருத்ரியத்தை தொடர்ந்து ஓதினால் நோயால் துன்பப்படுபவர் நோயிலிருந்து விடுபடுகிறார். பிணைக்கப்பட்டவர், கட்டுண்டவர் பிணைப்பிலிருந்து விடுபடுகிறார். அச்சத்தில் இருப்பவர் அச்சத்திலிருந்து விடுபடுகிறார். ஒரு நபர் இந்த 100 திருப்பெயர்களை ஓதி 100 குடங்கள் நீரால் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து 100 மலர்களை சூட்டி சிவபெருமானை 100 முறை வணங்கினார். அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். மேலே குறிப்பிடப்பட்ட இந்த 100 லிங்கங்கள், 100 பக்தர்கள் மற்றும் ருத்ரனின் 100 திருப்பெயர்கள் இவை அனைத்தும் அனைத்து குறைகளையும் போக்கக்கூடியவை. குறிப்பாக இந்த 100 லிங்கங்களில் குறைந்தது 5 லிங்கங்களுக்கான ஸ்லோகங்களை ஓதுபவர் ஐம்புலன்களின் விஷயங்களால் ஏற்படும் தாக்கத்திலிருந்து விடுபடுகிறார். நாரத மாமுனிவர் கூறினார். இதனை செவிமடுத்ததும் அவர்கள் இந்திரத்யும்னன் மற்றும் பிறர் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் பிரார்த்தனை செய்து அந்த 5 லிங்கங்களையும் வழிபட்டு சிவபெருமானை தியானிப்பதில் ஆழ்ந்த பக்தி பூண்டனர். நீண்ட காலத்திற்கு பின்னர் அவர்களின் சிறந்த பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவனார் அவர்களுக்கு நேரில் காட்சியளித்து இவ்வாறு கூறினார். சிவபெருமான் கூறினார். கொக்கு, ஆந்தை, கழுகு, ஆமை மற்றும் மன்னன் இந்திரத்யும்னனே, நீங்கள் சாரூபிய முக்தி, அதாவது சிவபெருமானை போன்ற வடிவத்தை பெறும் நிலை அடைந்து எனது உலகிலேயே வசிப்பீர்கள். லோமசரும் மார்க்கண்டேயரும் ஜீவன் முக்தர்களாக உயிருடன் இருக்கும் போதே முக்தி அடைந்தவர்களாக திகழ்வார்கள். தேவர்களின் தலைவன் இவ்வாறு கூறியதும் அந்த மன்னன் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தான். அந்த லிங்கத்தின் திருநாமம் இந்திரத்யும்னம் அல்லது மகாகாலம் என்பதாகும். அந்த தீர்த்தத்தின் நற்பண்புகளை உணர்ந்தும் நிலையான புகழை விரும்பியும் அம்மன்னன் 3 அழகு கொண்ட இணையற்ற அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இவ்வாறு கூறினான். சூரியன், சந்திரன் மற்றும் பூமி நிலைத்திருக்கும் காலம் வரை இந்த இந்திரத்யும்னேஸ்வர லிங்கம் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் திகழட்டும். அதனை செவிமடுத்த சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மேலும் கூறியதாவது. இங்கு இந்திரத்யும்ன மன்னனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த ஐந்திரத்யும்ன லிங்கத்தை முறையாக வழிபடுபவர் நிச்சயமாக ஒரு கணமாக சிவபெருமானின் பரிவாரமாக மாறி எனது உலகில் வாழ்வார். இவ்வாறு கூறிய பின்னர் பிறை சூடிய இறைவனாரான சிவபெருமான் கணங்களாகிய மாறிய அந்த 5வருடன் இணைந்து ருத்ரலோகத்திற்கு சென்றார். பூமியின் அதிபதியான மன்னன் இந்திரத்யும்னன் மிகுந்த வல்லமை கொண்டவனாக திகழ்ந்தான். அந்த வீரமிக்க மன்னன் யாகங்களை செய்த போது அவனால் இந்த மகி நதி உருவாக்கப்பட்டது. இவ்வாறாகவே மகிசாகர சங்கமம், மகி நதியும் கடலும் சங்கமிக்கும் இடம் புண்ணியம் மிக்கதாக மாறியது. பார்த்தனே, அர்ஜுனனே, இது உனக்கு சுருக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்த சங்கமத்தில் புனித நீராடி இந்திரத்யும்னேஸ்வரரை வழிபடும் ஒருவன் அன்னை பார்வதி தேவியின் கணவரான இறைவனார் வீற்றிருக்கும் அந்த திருத்தலத்தில் நிரந்தரமாக வசிப்பான். அனைத்து பந்த பாசங்களையும் துறந்த பின்னர் அவரால் இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் இது சகல பந்தங்களையும் போக்க வல்லது. இது கணங்களின் தலை
தலைமையை அருளக்கூடியது. பால்குணா, இவ்வாறு இந்த சிறந்த சங்கமத்தின் புண்ணிய சிறப்புகள் உனக்கு எடுத்துரைக்கப்பட்டன. இந்திரத்யும்னேஸ்வரரின் பெருமைகளும் அற்புத மகிமைகளும் கூட உனக்கு விவரிக்கப்பட்டன. இது புனிதத்தை அருளக்கூடியதாகும். 13ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.